இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். களத்தில் இருக்காரா இல்லையான்றது மக்கள் தானே தீர்ப்பு சொல்லணும். அது மக்கள் தீர்ப்புக்கு பிறகு தான் யார் களத்தில் நிற்கிறார்கள், யார் களத்தில் இல்லாமல் போனார்கள், காணாமல் போனார்கள் என்பதெல்லாம் அது மக்களுடைய தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு. பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சிங்கிறது அண்ணன் செங்கோட்டையனுக்கு போயிருக்காரு. அவரை பத்தி விஜய் தம்பி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா ஆட்சியில் மந்திரியா இருக்கார் செங்கோட்டை. சொத்து குவிப்பில் அவர் சிறைக்கு சென்று ஜெயிலில் ஜெயில் பல ஜெயிலில் கொண்டு வச்சார். அம்மா மறுபடியும் முதலமைச்சர் அம்மாவின் கருணையால் திரு செங்கோட்டையன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த உத்தமரை வைத்துக் கொண்டு திரு தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சி என்று நம்ம சொல்லுகிறார். நீ சொல்லுகிறவர்கள் உத்தமரா? விஜய் சொல்றாருன்னா நம்மளை கூட்ட சொல்றாருன்னா அவர் மகாத்மா காந்தியா, உத்தமரா, புத்தரா? 500 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு 25% மட்டும் கணக்கான் வைத்து 75% அப்படியே கருப்பு பணமாக வைத்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு தெரியல. மத்திய அரசாங்கம் பார்த்து சிபிஐ விசாரணைக்கு போறதுக்கு முன்னால விஜய் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபியினர், பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு வந்ததுக்கு பின்னால அன்னைக்கு பேசுறாரு. 2 கட்சியும் மட்டும் பேசுகிறார். ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி. நம்ம 2 பேர்த்த மட்டும் பிஜேபி விட்டுட்டாரு. என்ன சொன்னாங்க தெரியல. சிபிஐ திறமையா பேச முடியும். வெக்கப்படாத வேதனையோட திருடர்களுடைய முகத்தை கிழித்து எறிக்கலாம். பக்கம் பேசுங்க. நீங்களா யாரும் பயப்படாதீங்க. பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். அவரெல்லாம் செல்லா காசுங்க. இப்போ அவர் செல்லா காசு. அவர் பேச்செல்லாம் நீங்கள் தான் பெருசாக எடுத்துக்கிறீங்க. செல்லாத காசெல்லாம் போயிட்டு பேசக்கூடாது. எல்லாம் பேசாது. அதெல்லாம் தெரியாத ஆளுங்கள்லாம் விடுங்க. ஊரில் காணாமல் போனாலும், ஊரில் திருவிழா காணாமல் போனாலெல்லாம் போய் பேசிக்கிட்டு விடுங்க. நீங்கள் விஜய் கட்சி 3வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கு. இப்போ ஒரு செய்தியாளர் சந்திக்க முடியாது. கேட்டால் முதல்வர் நல்ல செய்தியாளர் சந்திப்பு நடத்துவேன்றாரு. நீங்கள் எப்படி பார்க்க சொல்றாரு? மூத்த அரசியல்வாதி அவர் சந்திச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான்ப்பா. சந்திச்சாலே அவர் கட்சி தொடங்கின சாதனை என்று சொல்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி கணக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாருன்னே அதே ஒரு சாதனை தானே. தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்றைக்கி உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது. எல்லாமே இன்றைக்கி என்டிஏல தான் இருக்குது. இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி. வணக்கம். இது கேள்வி களம். தாவேகா தன்னுடைய 3ஆம் ஆண்டு விழாவை இன்று கொண்டாடி இருக்கிறது. சில அறிவிப்புகளை கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் வெளியிட்டிருக்கிறார். மக்களுடைய ஒரே பிரதிநிதி தாவேகா தான் என்று அவர் சொன்னது அவருடைய உரிமை. ஆனால் திமுகவை எதிர்ப்பதில் தாவேகா மட்டுமே இருக்கிறது என்ற எதிர்க்கக்கூடிய சக்தி தாவேகாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது ஒரு விமர்சனமாக தன்னை முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்கிறார். திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணிகளில் பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்று சொல்லியிருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவின் பெயரை குறிப்பிடாமல் பாஜக தலைமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றும் பல கட்சிகளில் ஒன்றாக பெயர் கூட சொல்ல தேவையில்லாத அளவுக்கான ஒரு கட்சியாக கருதி அதை சொல்லியிருக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அவ்வாறு பேசுகிறாரா அல்லது பாஜக
அணியில் அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டது என்கிற துணியில் அந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரா, உண்மையிலேயே அதிமுகவுடைய பலம் தெரியாமல் அவர் பேசுகிறாரா என்ற பல கோணங்கள் இதில் இருக்கின்றன. அணி சேர்க்கைகளுக்கு திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தை குழுவை இன்னும் 2-3 நாட்களில் அறிவிக்கும். அவர்களோடு நாங்கள் பேசப்போகிறோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறது. காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அணி சேர்க்கைகளுடைய முன்னேற்றங்கள் குறித்தும் பேச இருக்கிறோம். நம்மோடு தாவேக ஆதரவாளர் திரு கோகுல் கிருஷ்ணன், பத்திரிகையாளர்கள் திரு MC ராஜன், திரு பிரியன், திரு குபேந்திரன், இவர்களோடு அஇஅதிமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் அக்னீஸ்வரனுடைய முதற் பார்வையை கேட்கணும். விஜய் அதிமுகவை ஒரு பொருட்டாவோ அல்லது அதிமுக தலைமையிலான அணி என்றோ சொல்லல, மாறாக பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு போற போக்கில் சொல்றாரு. அவ்வளவு மலிவாயிடுச்சு அதிமுக. இல்லை, பொதுவாக பார்த்தோம்னா விஜயத்தான் தமிழ்நாடு மக்கள் இளைஞர்கள் ஒரு பொருட்டாவே பார்க்கக்கூடாத ஒரு தலைவன், ஒரு அரசியல் கட்சியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நடிகன், அவ்வளவுதான். ஆகையினால இவர் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. ஆனால் 31 வருஷம் கட்சியில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர் தன்னை மோடி தான் இவரை பார்த்து பயப்படணும். ப்ளீஸ் கேர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் மோடி, யூ வில் ஹாவ் அ டஃப் ஃபைட்டர் தமிழ்நாடு ஆக்டர் விஜய் forthcoming 2029 பார்லிமெண்டரி எலெக்ஷன், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இவர் ஏன் அதிமுகவை ஒரு இதாக பார்க்குறாரு? மோடியை எதுக்க வேண்டியதானே? நீங்கள் இந்தியா முழுவதும் எதுங்களே சார். அதாவது வானத்தில் பறப்பதும் பூமியில் நடப்பதும் அவரவர் எண்ணங்களே. அண்ணாந்து பார்க்கிற ஒரு மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. ஆகவே விஜய் அண்ணாந்து பார்த்து கொண்டே எச்சில் துப்புகிற ஒரு தலைவனாகத்தான் நான் இதுவரைக்கும் பார்க்கிறேன். சரிப்பா, இந்த 3 வருஷத்துல எடுத்து வைக்கிறீங்கல்ல, தாவேகா விஜய் சாதித்தது என்ன? ஒய் பிரிவு வாங்கினார் சார். 2வது கரூர்ல கூட்டம் போட்டாரு, 43 பேர் சாவடிச்சாரு. சரி, செத்து போனவங்களை எல்லாம் கரூருக்கு போல, பத்திரிகையாளரை சந்திக்கல, பனையூருக்கு வாங்க அப்படின்னாரு. அப்போ இவர் சாதித்தது இதுதான். சரி, அது இருக்கட்டும் சார். இவரை பொறுத்தளவில் நீங்க ஒரு கட்சியை எதிர்த்து போராடி வெற்றி கண்டால் அதற்கு பெயர் வீரம். ஏன்னா நீங்க திரைப்படத்திலே கம்ப சுத்துற ஆளுகள் தானே. அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்த எத்தனையோ கட்சிகள் காணாமல் போய்விட்டது. இவரை விட உயர்ந்த இடத்தில் செவாலியர் விருது வாங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயா துரை சந்திரசேகர் அவர்கிட்ட தோத்து போனாருங்க. நான் ஒரே ஒரு இது சார், நான் ஒரு 2 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த சன் டிவிலையும் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் சார். நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து பத்திரிகையாளரை சந்திங்க அப்படின்றதான் நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் சந்திக்க மாட்டேங்க, நான் நேரடியா அடுத்த 2029 பிரதமருங்க. சரி, விஜய் தரப்புல உங்களை கேட்கணும் கோகுல், என்ன 3 வருஷத்துல சாதிச்சிட்டார்? அப்படி என்ன திமுகவை எதிர்த்து அப்படி கேட்டாரு? திமுக ஆட்சியை சட்டமன்றத்தில் எதிர்க்கக்கூடிய கட்சி, எதிர்க்கிறதுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிற கட்சி அஇஅதிமுக, அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி. மக்கள் மன்றத்திலும் அந்த கட்சி இன்னமும் உயிர்ப்போடு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பிஜேபி தலைமையில்னு சொல்கிறீங்களே, அதிமுக தானே தலைமை? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்டிஏ கூட்டணின்னு சொல்லி விஜயண்ணா சொல்லலை, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு. இப்போது திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும்போது திமுக கூட்டணின்னு தானே பேசுகிறோம், இந்தியா கூட்டணி நான் பேசுகிறோம். இவங்க மட்டும் என்டிஏ கூட்டணி மாநாடுன்னு போடுறாங்களே, அப்போ யாரை நம்ம சொல்லுவோம்? அப்போ என்டிஏ கூட்டணி தலைமை யார்?
பாஜக. அப்போ பாஜக தலைமையில் தான் நாங்கள் பேச முடியும். கரெக்ட். என்பிஏவுக்கு வந்து அகில இந்திய அளவுல டெல்லியில பிஜேபி தலைமை, தமிழ்நாட்டில் NDA-வுக்கு வந்து பாஜக கூட்டணி நிதிஷ்குமார் தலைமை, பாஜக கூட்டணி சந்திரபாபு நாயுடு தலைமை, பாஜக தலைமையில் கூட்டணி வச்சு தான் இன்னைக்கு கூட்டணி கட்சியாக ஒரு என்டிஏ கூட்டணின்னு உருவாக்கியிருக்காங்க அண்ணா அதிமுக. கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்போ இதே இந்தியா கூட்டணியில் டிஎம்கேவும் இருக்குது. ஒருபோதும் ஒரு இடத்துலையுமே இந்தியான்னு சொல்லாமல் திமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும் என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க. அப்போ தலைமை யார்? அப்போ பாஜக தானே தலைமை. அண்ணன் சொல்கிறாரு 41 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2018 இதே எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு 13 பேரை சுட்டு கொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? மக்களுங்க போராடுற மக்கள், பொதுமக்களை நீங்கள் சுட்டு கொன்னீங்க. அவங்க நான் தீவிரவாதிங்களா? இவரை போய் நீங்கள் கொலை பண்ணான்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களை நாங்கள் என்னன்னு சொல்லணும்? உங்களை என்னங்க நாங்கள் சொல்லணும்? உடனே வந்து நீங்கள் 41 பேரை கொண்டுட்டான், 41 பேரை கொண்டுட்டான் இதே பேசுகிறீங்க. 13 பேரை சுட்டு கொன்னீங்க உங்கள் ஆட்சியில். எதுக்குங்க சுட்டு கொன்னீங்க? அப்போ எங்கங்க போனீங்க நீங்களாம்? சொல்லுங்கள். ஒரு போராட்டம் நடந்ததுங்க, அந்த போராட்டத்துக்கு சுட்டுருவீங்களா நீங்கள்? எடுத்தவொடனே அவர் 41 பேரை கொண்டான்னு சொல்லிடுறாரு. எப்படி அந்த கொலைகாரன்ற பட்டத்தை நீங்கள் சொல்ல முடியும்? சிபிஐயில் விசாரணையில் இருக்குங்க. அதுக்கான நீதி கிடைக்க வரைக்கும் நம்ம கவனம் தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொலைகாரன்னு சொல்ல முடியாது. அப்போ பாஜக தலைமையில் தான் விஜயண்ணா சொன்னார். அப்போ அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் தான் உங்களை சொல்லிக்கிட்டீங்க என்டிஏ கூட்டணின்ட்டு, வேற யாரும் சொல்லிக்கல. விஜயண்ணா ஒரு இடத்துல விஜயண்ணா வந்து என்டிஏ கூட்டணின்னு சொன்னாங்களே, நீங்களே உங்களுக்காக சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு மாநாடு போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஓகே. திரு குபேந்திரன், ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருது அப்படின்னு தாவேகா கொடியை பார்த்துட்டு திரு பழனிசாமி அவர்கள் பரவசப்பட்டார்கள். தாவேகாவை வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக பார்க்குற எண்ணம் அதிமுகவுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும், சில வாரங்களுக்கு முன்பு வரையிலும் இருந்தது. இப்போ அதிமுக கடுமையாக தாவேகாவை சாடத் தொடங்கியிருக்கு. அது அக்னீஸ்வரன் போன்றவர்களுடைய வார்த்தைகளில் கூட அந்த உஷ்ணம் வெளிப்படுது. தாவேகா அதிமுகவை ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ணாமல் புறந்தள்ளிட்டு பிஜேபி தலைமையில் இருக்கிற மற்றும் பலர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விஜயுடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம். அது ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சியினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழான்னு அறிவிச்சிட்டு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சியை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, ஒரு டான்ஸு, ஒரு பஞ்சு டைலாக்கு, ஒரு ஸ்டாண்டப் காமெடி. ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் 3வது ஆண்டு தொடக்க விழாவில் என்ன மாதிரியான அரசியலை பேச வேண்டும், இன்னும் பிப்ரவரியில் 3 வாரம், மார்ச்சில் ஒரு 4 வாரம், ஏப்ரலில் அதிகபட்சம் 2 வாரம், மொத்தமே 4 ஒரு 2 7 8 வாரம் தான் இருக்குது. 9 வாரம் தான் இருக்கும், 8 வாரம் தான் இருக்கும் எலெக்ஷனுக்கு. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அரசியல் கட்சியுடைய 3வது ஆண்டு தொடக்க விழாவில் அவர் என்ன பேசுறாரு? இதை அரசியல் பேசியிருக்கிறாரா? திமுகவை ஒரு திருக்குறள் சொல்லி தாக்கி இருக்கிறார். அது அவருடைய உரிமை. கற்பனையில் ஒரு திருக்குறளை எங்கேயோ கடன் வாங்கி பேசியிருக்கிறார். சரி. அடுத்து அதிமுகன்ற ஒரு கட்சியவே வந்து அவர் கட்சியாக கருதலை. திமுக விசஸ் தாவேகா என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். பாஜக தலைமையில் மற்றும் பலர், அதாவது அதிமுக எனக்கு இணையான கட்சி அல்ல, கருத்து கணிப்பில் என்னுடைய கட்சி முன்னிலை வைக்கிறது, நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன். அவர் திட்டத்தோடு வந்துட்டார். இப்போ கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க வாருங்கள் என்று அழைப்பது மட்டும்தான் பாக்கி என்ற ரீதியில் விஜய் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நம்பிக்கையாக பேசலாம், ஆட்சிக்கு வரலாம், ஆட்சிக்கு வரப்போகிறோம், இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் திமுகவை தீய சக்தி அகற்றுகிற தூய சக்தின்னு ஒரு பக்கம் பேசிட்டு அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறார். அதாவது 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது இப்படி தான் கேலி செய்தார்கள், நடிகர் என்று சொன்னார்கள், அரசியல் அரிச்சுவடி தெரியாது எம்ஜிஆருக்கு, இப்படிலாம் பரிகாசம் செய்தார்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் கேலி செய்தார்கள் எல்லாம் சொல்லிட்டு பழைய துருப்பிடிச்சு போன, நஞ்சு போன, நொஞ்சு போன 1008 வராதிங்க, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திங்க, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்ற ரீதியில் பேசுகிறார். விஜய்க்கு நான் ஒன்று சொல்கிறேன்,
நீங்கள் உங்களுடைய உரிமை திமுக விமர்சிப்பது, அதிமுக விமர்சிப்பது, ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு பைட் போட்டு காட்டுறேன். இந்த நேர்மை விஜயிடம் இருக்க வேண்டும், வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. இது ரஜினி பேசிய ஒரு டைலாக். யார்? அதிமுக எதிராக ரஜினி அவர்கள் குரல் கொடுத்த போது, வாய்ஸ் கொடுத்த போது ஜெயலலிதாவுக்கு எதிர்வினையாக ரஜினி பேசியது ஒரு 4 செகண்ட் தான். கேட்டுக்காங்க. கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரு? நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். 95% 20 years முன்னால நான் அது வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். அதாவது ரஜினியை பார்த்து ஜெயலலிதா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார், ரஜினி சினிமா துறையில் கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையா என்று கேள்வி கேட்கிறார். ஏன்னா ரஜினி அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்தார். ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி, இந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ரஜினி பதில் சொல்றார், ஆமாம் திரைப்படத்துறையில் கருப்பு பணம் வாங்கினேன், நான் பொய் சொன்னால் அது ஏமாத்துற மாதிரினாரு. திரைத்துறையில் இருந்து கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஊழல் செய்யாத பிதாமகரா, புனிதரா? இன்றளவுக்கும் தான் வாங்கிய ரோல் ராய்ஸ் காருக்கு வரி கட்ட சொன்னா வரி கட்ட மாட்டேன், வரி விலக்கு வேணுங்கிறாரு. புலி படத்தில் 15 கோடி ரூபாய் பணம் வாங்கிவிட்டு அது ஏன் கணக்கில் காட்டலன்னா காலம் தாழ்த்தி கேட்குறீங்கன்னு ஐடி கிட்ட எதிர்க்க கேஸை போடுறார். மாஸ்டர் பட ஷூட்டிங் நடக்குது நெய்வேலியில். அவரை குண்டு கட்டாக தூக்கி காரில் உட்கார வச்சு 2 பக்கம் 2 அதிகாரிகளோடு சென்னைக்கு கொண்டு வராங்க. விஜய் ஒன்றும் ஓடி போகிற ஒரு நபர் அல்ல. சம்மன் அனுப்பினால் ஓடி வந்து பதில் சொல்லுகிற ஒரு நாணயமாக நபராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட விஜய் தான் வாங்கிய சம்பளத்துக்கு கணக்கு காட்ட மாட்டார், தான் வாங்கிய காருக்கு வரி கட்ட மாட்டார், தனக்கு வந்து விசாரணை கூப்பிட்டா வந்து அவர் குண்டு கட்டா கூட்டின ஒரு அளவுக்கு தான் இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு இந்த 2 கட்சிகள் ஊழல் செய்த கட்சிகள். கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியும் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி நான் சொல்லலை. கண்டிப்பாக ஊழல் நிறைந்த ஊழல் மலிந்த ஆட்சிகளாக கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எப்படி மனித புனிதரா, ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா? நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி ஏன் கணக்காட்டில் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் வாங்கின காருக்கு, ரோல் ராய்ஸ் காருக்கு ஏன் வரி கட்ட மறுத்தேன் என்பதை சொல்லுங்கள். ஏதோ திடீர்னு வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி 2017 அதிமுக திமுக கட்சி நினச்சி பார்த்தேன், மக்கள் கண்ணீர் வடித்தார்கள், எனக்கும் கண்ணீர் வந்தது. அப்போ நினச்சேன் இந்த 2 ஆட்சி தூக்கி எறிந்து விட்டு நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். சரி, திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார், பாஜகவை பற்றி ஏன் பேச மறுக்கிறீங்க? பாஜக பற்றி ஏன் பேச்சு உங்களுக்கு வர மறுக்குது? என்ன ஆச்சு? கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது என்பதை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு முன்பாக நின்று பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஏதோ வந்து நீங்கள் வந்து எங்கேயும் யாரையும் பார்க்க மாட்டீங்க, சந்திக்க மாட்டீங்க. ஒரு கட்சியினுடைய 3வது ஆண்டு விழா தமிழ்நாடே குலுங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு 30,000 பேர் அட 3 லட்சம் பேர் கூப்பிட்டு நடத்துனீங்களா? பனையூரில் ஒரு 300 பேரை கூட்டிக்கிட்டு வந்து கட்சி விழா நடத்திக்கிட்டு அதிமுக திமுக பார்த்து சவால் விடுறீங்க. எம்ஜிஆர் ஒன்றும் சாதாரண நபர் அல்ல. நான் இங்கே ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். விஜய்க்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், அவர் வந்து கரிஸ்மாட்டிக் ஹீரோ. ஒரு தனி மனித நபர் கட்சி தொடங்கினால் தனிநபருக்குத்தான் ஓட்டு போடுவார்கள், கட்சியோட கேண்டிடேட்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக நிறுத்துங்க அப்படின்னு செங்கோட்டைன்னு சொன்னாரோ இல்லை வேறு யார் சொன்னாங்களோ தெரில. அவர் நம்பிட்டார். தான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்படி நடந்தது 77 உண்மை. ஆனால் 77 அதற்கு முன்பு நடந்த மக்களவை தேர்தலாம் உண்மையிலே எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டது உண்டு. ஆனால் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்று பார்த்து ஓட்டு போடுகிற கலாச்சாரமும் நாட்டில் இருப்பதை விஜய் மறந்துவிடக்கூடாது.
அதுல இன்னும் என்ன நிறைய கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. கோகுல் ஏதோ குறுக்கிட விரும்பினார், அதுக்கு பதில் சொல்லு, சுருக்கமா சொல்லுங்க, மற்றவங்கள்ட்ட போகும். கண்டிப்பாக அண்ணன் சொன்னார் இப்போது அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு. விஜயண்ணா எந்த இடத்துலையுமே அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லலை. எனக்கு தீய சக்தியும் வேணாம் ஊழல் கட்சியும் வேணாம் தான் சொன்னார். ஏன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க? அப்போ குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு இருக்கும். இருங்க, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த வடிவேல் நான் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அந்த பக்கமா போற சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவங்களே இவங்களை எடுத்துக்கிறாங்க. விஜய் வந்து ஊழல் சக்தின்னு சொன்னது வேற யாரையவா? அதுதான் நான் சொல்றேன். அதிமுக சொல்லல அவரு. தீய சக்தி வேணா ஊழல் கட்சின்னு சொன்னாரு. ஊழல் கட்சியும் வேணா எனக்கு தீய சக்தியும். அப்ப டிஎம்கேல யாரும் ஊழல் பண்ணலையா? அப்படியே சரிங்க, அதிமுக ஊழலே பண்றாங்கன்னு சொல்லிட்டோமே, அதிமுக யாரும் ஊழல் பண்ணலையா? பயப்படுறீங்க. அதிமுக சார் பயம் இல்ல சார், திருத்தம். நான் சொல்றேன் கேளுங்க, அதிமுகன்னு ஒரு பேர் மென்ஷன் பண்ணல. நீங்க ஏன் உங்களை நீங்களே எடுத்து வச்சு சொல்றீங்க அதிமுகன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? என்ன பயம் எங்களுக்கு? முதல்ல எதுக்கு எங்களுக்கு பயம் சொல்லுங்க. எங்களுக்கு மடியில காண இல்லங்க, எங்களுக்கு பயம் இருக்கிறதுக்கு. எங்களுக்கு என்ன பயம் சந்திக்கிறதுல என்ன பயம் உங்களுக்கு? எதுக்கு பயம் இருக்கணும் எங்களுக்கு? பத்திரிகையாளர் சந்திக்கல உங்க தலைவனுக்கு என்ன பயம் சார்? எதுக்கு தேவையோ அதுக்கு சந்திச்சார் சார். மதுரையில இதே பட ஷூட்டிங்க்கு கொடைக்கானல் போகும்போது மதுரை ஏர்போர்ட்ல நின்னு பத்திரிகையாளர் கிட்ட தெளிவா சொன்னாரு, யாரும் பின்னாடி வர வேணாம், நான் ஷூட்டிங் இது அரசியல் கட்சி இல்ல, அரசியல் வேலையாவும் நான் போல, நான் படத்தை நடிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னாரா? அது தேவையான இடத்துல அவர் தேவையான விஷயத்த பேசினாரு. திரும்ப எப்ப பார்த்தாலும் வந்து மீடியாவை பார்க்கல, பத்திரிகையாளரை பார்க்கலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்றாரு ஆமா ஆமா, பத்திரிகையாளர் இதுவரைக்கும் பத்திரிகையாளரே பார்க்கல. பத்திரிகையாளரே பார்க்காத மோடியோட கூட்டணி வச்சிருக்காங்களே ஏடிஎம்கே. 11 வருஷம் பிரைம் மினிஸ்டர். அவரும் ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் நடத்த சொல்லுங்களேன் மோடியை தமிழ்நாட்டுக்கு வரப்ப. சரி எம்சிஆர், இதுல ஒரு கேள்வி கேட்கணும் உங்களை. இப்போ வந்து என்டிஏ அப்படின்னு ஒரு பேனர் இருக்கு, நெக்ஸ்ட் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு தான் பேசுறாங்க. அது பிரதமர் மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல் மட்டும் இல்லை, தினகரன் உட்பட அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்லலை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ என்டிஏன்ற ஒரு அம்பரல்லாவுக்குள்ளே இருக்கிறதுன்றது ஏடிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் ஆகுதா? ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் என்டிஏ மையப்படுத்தி, பிஜேபியை மையப்படுத்தி தான் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு. விஜயும் ஏறத்தாழ அந்த இடத்துக்கு தான் நகர்ந்து வந்திருக்கிறாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இவங்க அதிமுக எடுத்த முதல் முடிவு, அதாவது என்டிஏவுக்கு திரும்ப போகிறதுங்கிறது அதோட சரிவு. ஏன்னா அவங்க இந்த சமயத்தில் அசம்பிளி எலெக்ஷனுக்கு அதுக்கு பெரும்பவும் கை கொடுக்காது. அதுதான் யதார்த்தம். அடுத்தது என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தே ஆர் ஒர்க்கிங் அட் கிராஸ் பர்பஸ். ஒவ்வொருத்தருக்கும் தனி அஜெண்டா தான் இருக்குது. சேர்ந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மேலோட்டமாக இருந்தாலும் அதற்கான உழைப்பும் அதற்கான ஒற்றுமையும் அதற்கான கோஆர்டினேஷனும் இதுவரைக்கும் தெரியல. எவ்ரிபடி ஹஸ் a different agenda. என்ன அஜெண்டா இருக்கு? பிஜேபிக்கு என்ன அஜெண்டா? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க. தினகரன் நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன், தூக்கு போட்டாலும் தூக்கு போட்டு பெறலாம் சொன்னவர் வந்து அந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மாவின் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்திருக்கு. எல்லாரோட அஜெண்டாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகிறது தான் சார் சொல்றாங்க. ஆனா செயல்பாட்டில் இல்லையே. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதிமுக ஆட்சின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்ப அவங்க தானே சார் சிஎம் ஃபேஸ். ஆனா ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்டிஏ ஆட்சின்னு தானே சொல்றாங்க. பிரதமரோட பேச்சிலேயே ஒரு என்ன அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது பார்க்க முடியல. ஏதோ ஒரு வந்தோம் ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஸ்கோப் இல்லை. மோடி என்ன நினைக்கிறாரு? எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிறது என்ன, எனக்கு என்ன தலைவிதியா? என்ன 2024 நீ கால வரணும்ல? எப்படி அந்த அளவுக்கு முழுமனதான் அந்த கட்சி வேலை செய்யும்? அந்த கட்சிக்கு தனக்கு இந்த இடத்துல வந்து ஃபுட் பிரிண்ட் அதிகமாகணும். பிஜேபிக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து தங்களோட பொலிட்டிக்கல் ரெலவன்ஸை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிறது வந்து தினகரனுக்கு வந்து நிச்சயமா கிடையாது. மற்றவங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தர்றீங்க. அன்புமணிக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. அன்புமணிக்கு அது கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த 10.5% கொடுத்த அந்த எடப்பாடி அப்படிங்கிறத வச்சு அவர் தன்னோட பொலிட்டிக்கல் ரெலவன்ஸையும் தன்னை அந்த குடும்ப அந்த இப்போ இது யாருமே 10.5 பற்றி பேசுறது இல்லையே சார். இப்போ வந்து 10.5 மீண்டும் கொண்டு வருவேன்னு சொன்னாதான் கூட்டணின்னு அன்புமணியும் சொல்லலை. 10.5 நான் தர்றேன்னு ப்ராமிஸ் பண்ணி இதுவரையும் எடப்பாடியும் பேசல. அதை நம்பிதான் வன்னியர்கள் தனக்கு ஓட்டு போடுவார்னு எடப்பாடி நம்புறார். ஏன் அதை பேசாம இருக்கிறாங்கன்ற? இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அது பேசினாக்க இவங்க தரப்போறது இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இது பண்ணிருச்சு. அதை தான் வந்து திமுகவுக்கு எதிராக திருப்பி பார்த்தாரு அன்புமணி. அது வந்து அவர் மேலே தான் திரும்ப பூமராங் ஆனது.
ஸோ அன்புமணிக்கு அது வந்து எடுபடாத ஒன்றா போயிடுச்சு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணா ஒரு 10ஓட 11 அதை சேர்த்துக்கலாம், ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறதுல. அதுதானே பிரைமரி அஜெண்டா. அவங்களுக்கு வந்து இதுதான், இதை அதை ஒரு நிபந்தனையாக வைத்து தான் போன முறை என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சீட்டு எத்தனை சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு இம்மெட்டீரியல். 10.5க்கு எடப்பாடி கையெழுத்து போட்டார், நாங்கள் என்ன சொல்கிறோமோ என்ன சீட்டு கொடுத்தாலும் ஏற்றுக்கிறோம்னு டாக்டர் அவர்கள் ஏற்றுக்கொண்டாருன்னாங்க. அதை பேசினப்ப அவங்களாம் ஒன்றா இருந்தாங்க. இன்னைக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இவருக்கு அப்பாவை தாண்டி தன்னை வந்து தன்னை வலுப்படுத்திக்கணும். சரி சார், இந்த விஜயை வந்து 3வது ஆண்டு அதை எப்படி நடத்தணுன்றது அவங்க விருப்பம். அது பெரிய மாநாடு போட்டு நடத்தலாம், அல்லது 3 நிமிஷம் டான்ஸ் ஆடி நடத்தலாம், ஒரு 300 பேரை கூப்பிட்டு நடத்தலாம், அது அவங்க கட்சியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். ஆனால் சப்ஸ்டன்ஸ் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டுருக்கு, நாங்கள் தான் ஒரே ஆல்டர்னேட்டு, வையபிள் ஆல்டர்னேட், எங்கள் கவர்மெண்ட் தான் அடுத்து, இவ்வளவு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதி தாவேக்கா அப்படின்றது வந்து ஒரு டால் கிளைமாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு ரியலிஸ்டிக்கான ஒன்று அப்படி தன்னை பொசிஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அசாத்திய தன்னம்பிக்கை இருக்கிறதுக்கு விஜயை பாராட்டணும். என்ன எந்த அளவுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன அளவுகோலை வச்சு அவர் சொல்கிறாரு அது யாருக்கும் தெரியாது. வர சர்வேக்களை வச்செல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது என்னத்தை காட்டுதுன்னா, ஒன்று பொலிட்டிக்கல் கல்ச்சரோட டீஜெனரேஷன், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபன்டைலிசம். ரெண்டும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்களேன். அந்த இன்ஃபன்டைலிசம் என்னன்னா, ஒரு என்ன தலைவன் தன்முனைப்பா தன்னை வழிபாட்டு பொருளாக தன்னோட தொண்டர்கள்ட்ட கொடுக்கறது. ஒரு ரேஷனல், ஒரு பகுத்தறிவு, ஒரு அறிவுபூர்வமான ஒரு விவாதம், ஒரு அரசியல் உரையாடல் அப்படிங்கிறது கிடையாது. எதிரியை சகட்டு மேனிக்கு போட்டு அடி, என்ன ஒரு இமோஷனலாக இது பண்ணு, அறிவுபூர்வமாக உன் கேடரை நீ சிந்திக்க வைக்கிறது இல்லை, அவனை எஜுகேட் பண்ணுறதில்ல, சிந்திக்க வைக்கிறது இல்லை. இந்த அரசியல் உரையாடல் வந்து என்ன ஆகுதுன்னா குழாயடி சண்டை மாதிரி இறங்கி போகுது. அதை தான் விஜய் செய்கிறார். இந்த தீய சக்தி தூய சக்தின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப அரசியலை சிம்பிளிஃபை பண்ணுறது. குட் வர்சஸ் பேட், ஏதோ சினிமாவில் வில்லன் ஹீரோ அந்த மாதிரி. அது வந்து அரசியல் கலாச்சாரத்தோட இப்போ வந்து செங்கோட்டையன் தூய சக்தி, இவர் ஆதவ அர்ஜுனா தூய சக்தி, நிர்மல் தூய சக்தி, இப்போ எல்லாம் யாரெல்லாம் கூட இருக்காங்களோ எல்லாமே தூய சக்தி லிஸ்ட்ல வந்துருவாங்கல்ல. இல்லை பிஜேபி எப்படி ஒரு வாஷிங் மிஷினோ அந்த மாதிரி விஜய் ஒரு வாஷிங் மிஷின். இவங்களுக்கு பிஜேபியில் சேர கரப்ட் ஆட்கள் எல்லாமே வந்து புனிதர்கள் ஆகிடுவாங்க. விஜயோட சேர்ற கரப்ட் ஆட்கள் எல்லாமே இல்லைன்னா அவங்க மேலே அலிகேஷன் இருந்தாலும் அவங்க வந்து தூயவர்கள் ஆகிடுவாங்க. செந்தில் பாலாஜி அண்ணா மாதிரி நாங்கள் அதை சொல்லவே கிடையாது. எல்லா கட்சியிலையும் விமர்சனம், எல்லா கட்சியிலையும் விமர்சனம் உண்டு. ஆனால் நான் தான் தூயவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு. நான் தூயவன், நீங்க எல்லாம் மோசம் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து சினிமாவில் வில்லன் ஒரு கதாநாயகன் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்றீங்க. இன்னைக்கு மோசமா இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை. இன்னைக்கு இருக்கிற அந்த மோசமான நிலைமைக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். தீர்வு அரசியலை நோக்கி உண்மையிலே தோழரே, நீங்க சொல்றது நல்லது. இந்த மாற்றணும். ஆனா மாற்றுவதற்கான உரையாடலை நீங்க வைக்கிறீங்களா, அதுதான் கேள்வி. இருக்கிறத இன்னும் சீரழிவுக்கு கொண்டு போற உரையாடலை தான் நீங்க கொண்டுட்டு வரீங்க. அதுதான் பிரச்சனை. திரு பிரியன், ஒரு வேற கோணத்தில் சிந்திச்சு சில விஷயங்களை பின்னோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது ப்ராபபிள் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று, இன்னைக்கு இவங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரலையும் தாவேக்காவுக்கு அதிமுகவும் அதிமுகவுக்கு தாவேக்காவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ், திமுகவுக்கு எதிராக கூட்டு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள கட்சிகளாக அறியப்பட்டன. அமித்ஷா திடீர்னு வந்து ஏடிஎம்கே பிடிச்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து கூட்டணி போட்டார். தாவேக்காவும் அதிமுகவும் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக சேர்ந்தாங்கன்னா பிஜேபி இன்னைக்கு இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப கீழே போயிடுவாங்க அப்படின்னு அந்த அச்சத்தில் திடீர்னு அந்த கூட்டணிக்கு ஒட்டு போடப்பட்டதா அப்படின்ற ஒன்று. இப்போ நம்ம பின்னோக்கி யோசிக்கணும். கூட்டணி சேர வாய்ப்பு இருந்த கட்சிகள் இன்னைக்கு வந்து அதிமுகவை காட்டமாக இவங்க பேசுகிறதும் அதிமுக வந்து திருப்பி விஜயை பேசுகிறதையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் ரொம்ப ரொம்ப டீகோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தாவேக்கா அதிமுக மோதல் முற்றுகிறான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி
பாஜகவோட கூட்டணிக்கு முன்னாடி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யார் சிஎம், எவ்வளோ சீட்டு, அது பாஜகவோட கூட்டு சேர்ந்த பிறகு கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அதிமுகவை நோக்கி உங்களால தனியா கட்சி நடத்த முடியாது, பெரிய கட்சியோட சப்போர்ட் இருந்தா தான் நீங்க கட்சி நடத்த முடியும், இப்படிலாம் பேசப்பட்டது. இல்லை, அதுக்கு முன்னாடியும் அதிமுக தனியாகவே ட்ரை பண்ணாங்க. தாவேக்காவோட பாஜகவோட சேர்ந்த பிறகு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க, இழுக்க முடியுமா தாவேக்காவன்னு. அந்த முயற்சி வந்து பலிக்கலைன்னு நினைக்கிறேன். டெல்லியில் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்த பிறகு அது பலிக்கலைன்றதான் இப்போ அவர் பேசுகிற பேச்சிலேருந்து நான் புரிஞ்சுருக்கேன். அதாவது விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார், அந்த கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காரு நான் பார்க்குறேன். அதாவது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அதிமுக மேலே அவரோட அட்டாக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அவர் பேசினார்ல, ஊழல் சக்தி, ஊழல் அடிமை சக்தி, பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கலாம் பேசினார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அது பேசுகிறார். ஆக்சுவலாக இப்போது இந்த டீகோட் பண்ணுறது ரொம்ப ஒரு அந்த டீகோட் பண்ணுற விஷயத்தை கையில் எடுத்துட்டோம்னா, முதல்ல அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? களத்திலே இல்லை அதிமுக, எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி, திமுக ஆளுங்கட்சி அதுதான் அட்டாக் பண்ணுவோம், அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் புதுச்சேரியில் மட்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அது ஆளுங்கட்சியே கிடையாதுங்க. அது அப்படியே சிம்பிளே வாங்கலையே சார் அவங்க, புதுச்சேரிக்கு விசிலே கிடையாதாங்க. அதான் சொல்கிறேன், இல்லை அங்கே போய் போனார்ல, புதுச்சேரி ஆளுங்கட்சி பாஜக தானே, அதை பற்றி ஒரு வார்த்தையும் கிடையாது, நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து வந்திருக்கார். இங்கே மட்டும் ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணுவார். இன்னொரு விஷயம் இவர் சொன்னது, அவங்களே சொன்னாங்க, தாவேக்காவே சொன்னது, செமிஃபைனல்ஸில் வந்து நாங்கள் வந்து அதிமுக பீட் பண்ணிட்டோம், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் அளவுகோல்? குவார்டர் ஃபைனல்ஸ் யாரோட இருந்தது? அது சீமானோட அதை ஒரிஜினலாக தான் கேட்கணும். செமிஃபைனல்ஸ் ஏடிஎம்கே பீட் பண்ணிட்டாங்க, அதை ஒரிஜினலாக தான் அந்த அளவுக்கு கேட்கணும். இப்போ வந்து அதிமுக அட்டாக் ரொம்ப சீரியஸாக இருக்கிற சமயத்தில் சார் சொன்னார், தோழர் சொன்னார், இது மாதிரி ஊழல் சக்தின்னு சொன்னால் நீங்கள் உங்களை அதிமுக சொன்னோம், நாங்கள் அதிமுகவே சொன்னோம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு செம்மலை பதில் சொல்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதிமுக தான் சொன்னாங்க அப்படின்னு. செம்மலை பதில் சொல்கிறாரு, உதயகுமார் பதில் சொல்கிறாரு. ஸோ விஜய் வந்து அதிமுக தான் சொன்னார், நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்ன சார், இப்போ வந்து கோடு வேர்டில் பேச வேண்டிய என்ன இருக்குது? இப்போ வந்து ரெண்டு விஷயம் சார். ஒன்று, ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன் தொண்டர்களுக்கு பேசுறது ஒரு செய்தி, லார்ஜர் ஆடியன்ஸ் மக்கள் தான் வாக்காளர்கள், மக்களுக்கு அப்பீலிங்காக பேசுறது ஒன்று. ஏன் எனக்கு ஆதரிக்கணும், ஏன் இவர்களை நான் விமர்சிக்கிறேன், ஏன் இந்த கட்சியை நான் விமர்சிக்கிறேன், இந்த கட்சியின் மீது என்னுடைய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, இதெல்லாம் வந்து அவர் பட்டியல் போடணும். இந்த கோட் வேர்டில் பேசுறது இருக்குல்ல சார், ஏன் அதிமுக அப்படின்னு டைரெக்டாக விமர்சிங்க, பிஜேபி இதை பண்ணிச்சு விமர்சனம் பண்ணுங்க, திமுக இந்த தவறை செய்ததுன்னு ஸ்பெசிஃபிக்காக விமர்சனம் பண்ணுங்க. இதுதான் ஜென்சி ஸ்டைல்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு இல்லை, நாங்கள் ஜென்சி ஸ்டைலா எஸ்கேபிசமா? இல்லை, எஸ்கேபிசம்னு வச்சுக்கலாம், ஜென்சி ஸ்டைல்னு சொல்லி வச்சுக்கலாம், எப்படியோ அவங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒரு மேடை பேச்சில் கூட வித்தியாசமாக பேசுகிற மாதிரி காமிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டால் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, அப்புறம் மகாத்மா காந்தி ஊர வேலை திட்டத்தை பேர் மாற்றி அதெல்லாம் பண்ணுறாங்க செலவு மட்டும், அதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நேற்று வந்து பட்ஜெட்டுக்கு ரியாக்ட் பண்ணாங்களான்னு இதுவரையும் தெரியல எனக்கு. ஆக்சுவலாக ஜனநாயகனுக்கே ரியாக்ட் பண்ணல. நான் இல்லை பட்ஜெட்டுக்கு இதுவரையும் ரியாக்ட் பண்ணல சார், ஒரு பார்ட்டி பண்ணல, இதுவரையும் பண்ணல. ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்தியன் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாங்க, இவங்க வந்து ஒரு பார்ட்டி ஆஸ் அ பார்ட்டி ஒரு இந்தியன் பட்ஜெட்டை பற்றி ரியாக்ட் பண்ணாத ஒரு பார்ட்டி இருக்குன்னா, இவங்க வந்து இந்த இளைஞர்களுக்கு இல்லை சார், அந்த ரசிகர்களுக்கு என்ன சார் அரசியல் மயப்படுத்துகிறாங்க, அந்த ரசிகர்களை என்ன அரசியல் மயப்படுத்துகிறாங்க, இவ்வளோ விஷயத்துக்கு அவங்க பேசவே இல்லை சார். அப்போ அவங்க ரசிகர்களாகவே இருக்கட்டும், சினிமா பார்த்தே சீரழிட்டுன்னு நினைக்கிறாங்களா? அரசியல் மயப்படுத்தணுமா வேண்டாமா? எம்ஜிஆர் பேசினாரா இல்லையா அரசியல் மயப்படுத்தினாரா இல்லையா? அவர் கூட அந்த மன்றங்கள்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதா இல்லையா? எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவின் உட்களையும் தானே போட்டாங்க. கோகுல்ட்டியே கேட்கல, இருங்க நான் முடிக்கல, ஒரு செகண்ட், ஒரே ஒரு விஷயம் முடிச்சுட்டு வரீங்களா? கோகுல், பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய தேவைகள், அவங்களுடைய கனவுகள், வேலை, வளர்ச்சி எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான ஒன்று, உலகமே எதிர்பார்க்கும். அதை நம்ம ஒவ்வொரு மாநிலமும் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒவ்வொரு செக்டாரும் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அப்போ என்ன சொன்னாங்க, கிறிஸ்துவ தேவாலயங்கள் கன்னியாஸ்திரிகள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் இல்லை, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கண்டனம் இல்லை, கருத்து சொல்லலைன்றப்ப இந்த மாதிரி கம்யூனல் இஷ்யூஸ்லாம் கருத்து சொல்ல தேவையில்லை, இது எங்களை பிராண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சில தாவேக அன்பர்கள் பதில் சொன்னாங்க. பட் பட்ஜெட்டுக்கு ஒப்பீனியன் சொன்னால் பிஜேபியை விமர்சிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காக கருத்து சொல்லாமல் தவிர்க்கிறீங்களா சார்? அப்படி இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே திருப்பரங்குன்ற விஷயத்தும் சரி, இல்லை கிறிஸ்துவர் தாக்கப்பட்ட விஷயத்தையும் இங்கே மத அரசியலை நாங்கள் கொண்டு வரல. ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ நாங்கள் இங்கே அரசியல் பண்ண தயாராகவும் இல்லை, அதுக்கு நாங்கள் ரெடியாகவும் இல்லை. அதுதான் நான் சொல்லி முடிச்சேன். திருப்பரங்குன்ற விஷயத்தில் சிறுபான்மையினர் மீது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் போய் அட்டாக் பண்ணுறாங்க.
அது கண்டனத்துக்குரியதுன்னு கண்டிச்சா அது எப்படி மத அரசியல்? அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அதை வச்சு இப்போது நான் போய் இப்போ ஐயா சொன்ன மாதிரி தான் வந்து இப்போது அதுக்கு பதில் கொடுத்துருந்தா வந்து பிரச்சனை சரியாயிட்டு இருக்குமா, அதை வச்சு அதுதான் நாங்கள் சொல்ல வந்தோம். அந்த இடத்துல அதை வந்து பேசி அதை நாங்கள் பெருசாகவும் விரும்பலை. அதுக்கான தீர்வு என்னன்றதை தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். அதுக்கான தீர்வு எல்லாத்தையுமே தேடி அந்த தீர்வை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். அப்படின்ற போது தீர்வு அரசியல் தரத்துக்காக தான் பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் வந்து இப்போ நிற்கிறோம். இல்லை நீங்கள் சொல்ல மக்கள் மீதான தாக்குதல் இருக்கிறப்ப அந்த தாக்குதலை கண்டிப்பதற்கு கூட மனம் இல்லாம அதுக்கு என்ன தீர்வை நீங்க சொல்லிட போறீங்க? இல்லை அதுதாங்க, இப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் கண்டிச்சுட்டு ஒரு மீடியா முன்னாடி நின்றுட்டு கிறிஸ்துவர்களை தாக்கினார், இப்படி தான் இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டா அது அரசியலா? அந்த இடத்துல அது அரசியலா? அப்ப இல்ல அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணணும்ன்ற அரசியல் எங்களுக்கு தேவை. அந்த விஷயத்தை கண்டிக்க வேண்டாமா? சொல்றேன் இல்லையா, அந்த இடத்துல கடமை இல்லையா அரசியல்? அது கடமை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கடமை இல்லையா? இடத்தில் கண்டிப்பார் அதுக்கான தீர்வை கண்டிப்பா அவர் எடுப்பார். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க மீடியா முன்னாடி வந்து ஒரு கண்டிக்கல அடுத்த கிறிஸ்துமஸ் போது கண்டிப்பாரா, ரைட் விடுங்க. அது அவங்களுடைய பார்வை அப்படி இருக்கு. இது தவறான பார்வை, ஒரு அரசியல் தலைவருக்கு தவறான பார்வை. அதாவது அவங்க பண்றதுதான். ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் பேசின பிறகு பேசுங்க. அவங்க பண்ணுறது தான் அரசியல் நினைக்கிறாங்க. அவங்க பண்ணுறதுல உள்ள தப்பை சொன்னால் அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. ஒரு அரசியல் தலைவர் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ரியாக்ட் பண்ணாதவர் அரசியல் தலைவரே கிடையாது சார். மக்கள் வந்து உங்களை நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுல இருந்தால் மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிறான். என்ன ஒரு விஷயத்தில் என்ன கருத்து இருங்க சார், இருங்க சார். ஒரு தலைவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு வச்சு தான் மக்கள் அவனை புரிஞ்சுப்பான். அவன் என்னென்ன விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அவன் யார் பக்கம் இருக்கான், அவன் வந்து கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட போது பேசாமல் இருக்கானா, அப்போ அவன் வந்து யார் பக்கம் இருக்கான் அப்படின்னு யோசிப்பான், மக்கள் யோசிப்பான். நீங்கள் என்ன தான் பேசினாலும், ஜென்சின்னு பேசினாலும் சரி, வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காலும் சரி, அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. பல இஷ்யூஸில் உங்களுடைய கருத்து என்ன, இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி பேசினதில் வாங்க. ஆக்சுவலாக அதிமுக உண்மையிலே எதிர்க்கிறாருன்றது இன்னும் சந்தேகமாகவே இருக்குது. ஆக்சுவலாக எப்படி சார் சொல்கிறீங்க? ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது வந்து அவர் சொல்கிறாரு, 77 எம்ஜிஆர் சொன்னாராம், அண்ணா காமராஜர் போன்றவர் இருந்த இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்களா, மாற்றணும் அப்படின்னு சொன்னாராம். அது சொல்லிவிட்டு அடுத்தது இவர் என்ன சொல்கிறார், இப்போது காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் இருந்த இடத்துல இப்போ யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், ஜெயலலிதா பேரை விடுறார் அந்த இடத்துல, ஜெயலலிதா பேரை மென்ஷன் பண்ணல. அப்புறம் என்ன சொல்கிறார், 2017 2021 அப்புறம் ஆட்சியில் இருந்தவங்களை பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறார். ஜெயலலிதா பேரை அந்த தலைவர்கள் வரிசையில் சொல்லலை. ஒன்று. அடுத்தது 91லேருந்து 2017 கேப் இருக்குது, நடுவில் சில பக்கங்களை காணும். அந்த வருஷத்தை அப்படியே விடுறார். அப்போ ஜெயலலிதா பற்றி உங்கள் பார்வை என்ன? வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஏடிஎம்கே ஓட்டை வாங்கணுன்றதுக்காக ஜெயலலிதா பேரை சொல்லியா? எம்ஜிஆர் பேரை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஜெயலலிதா பேரை சொல்லாதன்னு காரணம் என்ன? ஜெயலலிதா ஊழல் தலைவர் நினைக்கிறீங்களா, இல்லை ஜெயலலிதாவோட ஆட்சி சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்கள் பார்வை சார்? கலைஞர் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் 76 77 அந்த காலகட்டத்துக்கு எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி, அரசியலில் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் கீழே ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் தான் எம்ஜிஆர். அதெல்லாம் கரெக்டு சார். ஆனால் எம்ஜிஆர் நினைச்சதா இவர் சொல்கிற விஷயம் இருக்குன்னா, காமராஜர் அண்ணா இருந்த இடத்துல இப்போ யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க, அதனால தான் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து கருணாநிதி ரீப்ளேஸ் பண்ணார்னு சொல்ல. அதுக்கப்புறம் சொல்ல வரும்போது என்ன சொல்கிறாரு, காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் அப்புறம் 2017 2021 அப்புறம் இருந்தவங்களை பற்றி சொல்கிறாரே தவிர அந்த வரிசையில் ஜெயலலிதா பேரையும் சொல்லலை. அப்புறம் 91 அப்புறம் 2017 ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா எப்படி ஆண்டாங்க, அவங்க மேலே ஊழல் விஷயங்கள் இருக்கா இல்லையா, இது போன்ற விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. அப்போ அந்த விஷயத்தை கடந்து போகிறீங்களே, அப்போ உண்மையிலே அதிமுகவை முற்றிலும் எதிர்க்கிறீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம இங்கே அதில் தான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? ஏன் ஜெயலலிதா பேர் சொல்லலை? தெளிவாக ஒரு மேடையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் மேலேயும் வந்து நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஐயா கேட்குறது சரி, நல்ல கேள்வி ஐயா. அதுக்கு கலைஞர் ஐயா, ஜெயலலிதா அம்மையார் இவங்க 2 பேருமே வந்து இப்போ இல்லை, மறைந்த தலைவர்கள். இருங்க நான் முடிச்சிடறேன் ஐயா, நான் முடிச்சிடறேன். மறைந்த தலைவர்கள். அவர் இதே மேடையில் விஜயண்ணா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பார், யாருக்கு போட்டேன்னு. அப்போது இப்போ இருக்க ஆட்சி சரியில்லை, இது ஊழல் கட்சியாக இருக்கும், ஊழல்வாதிகள் அதிகமாக இருக்காங்க, மக்களுக்கான சரியான நலப்பணி திட்டங்கள் போல் இங்கே கொள்ளடிச்சிக்கிறீங்கன்றதுனால தான் மாற்று கட்சியாக தீர்வு அரசியல் நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அப்போது ஐயா வந்து கலைஞர் ஐயா அவர்களையும் அம்மையார் அவர்களையும் ரோல் மாடலாக எடுத்திருக்கும் பொழுது அப்போ இருந்த ஆட்சி இப்படி இல்லை.
கலைஞர் ஐயா காலத்துல இவ்வளவு மோசமான ஆட்சியில 4.5 கோடி லட்சம் கடன் வரல. நீங்க தமிழ்நாடு மக்கள் மேல ஒரு மக்கள் மேலயும் வந்து 3 லட்சம் கடன் வந்து சேரல. சார் வேற விஷயம் சார் 75 ஆண்டு காலமா சார் நான் மாத்தல சார் உடனே சப்ஜெக்ட மாத்திரன்னு சொல்றீங்க. நான் மாத்தல அப்புறம் பேசுங்க. ஐயா நான் மாத்தல ஆட்சியை பத்தி தாங்க பேசணும். நான் சொல்றது கேளுங்க. உடனே நீங்க என்ன சொல்றது கேளுங்க சார். நான் சொல்றது ஐயா நான் சொல்றது கேளுங்க. நீங்க நான் வந்து டாபிக்க மாத்தல ஐயா. சொன்ன பிறகு பதில் சொல்லுங்க சார். ஜெயலலிதா பத்தி ஒரு சைலன்ஸ் இருக்கு சார். செங்கோட்டையன் ஜெயலலிதா பேர் சொல்றாங்க. ஜெயலலிதா வந்து இப்ப ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டாங்க. அதனால சொல்லலையா? இல்ல இப்ப ஜெயலலிதா எங்களுக்கு கொள்கை தலைவர் லிஸ்ட்ல இல்ல. இவங்க கொள்கை ரோல் மாடல் ஜெயலலிதா சொல்றார். கலைஞர் ரோல் மாடல் சொல்றார். இதுவே வந்து ஒரு அரசியல் அநாகரிகம் என்ன கேட்டா. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னும் உயிர் போட இருக்கு. அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு உயிர் போட இருக்கு. அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அவங்க பேரெல்லாம் நீங்க பயன்படுத்துறது தார்மீக ரீதியில சரியே கிடையாது. ஏன் கிடையாது? சரி கிடையாது. சரி கிடையாது. தமிழ்நாடோட பொது சொத்துங்க. அவங்க யார் வேணாலும் அனுபவிச்சுக்கலாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எம்ஜிஆர் அவர் மக்கள் தலைவர். தப்பு. எம்ஜிஆர் வந்து மக்கள் தலைவர். அவர்கள் மக்கள் தலைவர். மக்கள் தலைவருக்கு அவரை உரிமை கொண்டாட முடியாது எப்படி சொல்றீங்க? நான் சொல்றது கேட்டு சொல்லுங்க. அரசாங்கம் அவங்கள விழா கொண்டாடலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு கட்சி இருக்கு. அவரை நீங்க எப்படி எடுக்க முடியாது சொல்றீங்க? அவர் மக்கள் தலைவருக்கு அவரு சொன்னாங்க. ஜெயலலிதா என்ன தெரியுமா சொன்னாங்க? விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர் சொன்னபோது ஜெயலலிதா சொன்னாங்க சிலருக்கு இது பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னாங்க. விஜயகாந்தை பார்த்து பித்தம் தலைக்கேறி விட்டது. எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜெயலலிதா வாஸ் வெரி பர்டிகுலர். எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே நிமிஷம் சேரக்கூடாதுன்னு குறுக்க வர்றாரு. மக்கள்கிட்ட போய் நான் சொல்றது சேரக்கூடாதுன்னு குறுக்க வரீங்க. அதிமுக பத்தி இன்னும் சும்மா இருங்க சார். சும்மா இருங்க சார். சும்மா தப்பான விஷயத்தை பொது சொத்து சார் என்ற அவர் பண்ண கூடாது. விஜய் இந்த இடத்துல வந்து அடுத்த எம்ஜிஆர் பாருங்க அவருக்கு ரொம்ப பதட்டப்படுறாரு. ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் பேசலாம். கேட்க நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் ஒரு கேளுங்க சார். சார் சம பண்ணுங்க. பிரியன் சார் சம பண்ணுங்க. அது முடிஞ்ச பிறகு அருள்ராஜ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கிறார். அதுல செங்கோட்டையனை பத்தி எல்லாம் உங்க ஊழல் உங்க ஆட்கள் இருக்காருன்னு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. ஒரு வார்த்தை ஏடிஎம்கே பற்றி கிடையாதுங்க. எங்களுக்கு திமுக தான் முக்கியம். திமுக ஊழல் சக்தி அகற்றணும் அப்படின்னு தான் பேசுகிறாரு சார் அருள்ராஜ். அதிமுக பற்றி அதிமுக ஊழல் சக்தியெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார் சார் அருள்ராஜ். அப்போ இவங்களுடைய அதிமுக எதிர்ப்பு என்பது பொய்யா உண்மையா? இல்லை அருண்ராஜுக்கு என்ன நோக்கம் தெரியல. அவருக்கு என்ன நோக்கம் எனக்கு தெரியாது. அவர் அதிமுக ஊழலை பற்றி கேள்வி வருது நிறையா. செங்கோட்டையன் உங்க பக்கம் இருக்காருன்னு கேள்வி கேட்குறாங்க. செங்கோட்டையன் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏடிஎம்கே மேலே இருக்கிற சாஃப்ட் கார்னர்லாம் கிடையாது. அவங்க வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு தங்களுக்கு முழுசா வரணுங்கிறதுக்காக தான் டிஎம்கே மேல அவங்க விஜயோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கு. வேணாம் சொல்ல. அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு வாங்கணும்னு நினைப்பீங்கல்ல? இல்ல அதுக்கே ஏடிஎம் கேட்டாக்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அதுதான் வந்து பிஜேபி எதிர்பார்க்குது. நீங்க வந்து எதிர்பார்க்கிறது ஒரு பக்கம் இருக்குது சார். ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா தாவேகாவோட அதிமுக எதிர்ப்பே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகே திரு அக்னி குறுக்கிட விரும்புறீங்க. அதாவது சார் திமுகவை வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்தா அது பொது சொத்து. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆரம்பித்தா அதுவும் இவங்களுக்கு பொது சொத்து. ஆனால் இவங்க மட்டும் தனி சொத்து. அப்போ அந்த அரசியல் அடிப்படை புரிதலே இல்லாமல் அரசியல் கட்சி நடத்துறீங்க பாருங்க. ஏங்க அண்ணா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கட்சி இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கு. அது அவங்களுக்கு பொது சொத்தான். கட்சியே ஆரம்பிக்காம ஒரு நாட்டுக்காக சுதந்திர தியாகி போராடி அவர் வந்து இறந்திருந்தா அவர் பேரை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது பரவாயில்ல. அது என்ன ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்ப்பீங்க, எதிர்கட்சியை எதிர்ப்பீங்க. இது வரைக்கும் உங்களோட எத்தனை கட்சி கூட்டணி வந்திருக்கு? அதுக்கு ஏதாவது நீங்க வந்து முயற்சி எடுத்திருக்கீங்களா? இன்னொன்னு நேரடியா 77 67 மாதிரி ஆட்சி பிடிப்பாங்க. யார் கூடயாவது கூட்டணி பேசினா டெல்லியில இருந்து வந்து கூட்டு போயிடுறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். அதெல்லாம் ரகசியமா வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. யாரோடையாவது நாங்க கூட்டணின்னு பேசினா டெல்லியில இருந்து வந்து அழைச்சிட்டு போயிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு செங்கோட்டையனே குற்றம் சாட்டினாரு. நீங்களே வந்தீங்க கூட்டத்துல கொடிய காமிச்சிங்க, புள்ளியார் சொல்லி போட்டாச்சுன்னு உங்க டீஷர்ட் போட்டுக்கின்னு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எடப்பாடி அவர்கள் சொல்லுவாரு புள்ளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொடி அசைச்சவங்க யாருன்னு பார்த்தா ஏடிஎம்கே டீஷர்ட் போட்டு நிக்கிறாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப அதுக்கு அர்த்தம் என்னங்க?
ஊட்டியில போய் தலைவா படத்துக்காக போய் நின்றுருந்தீங்க, அது ஞாபகம் இருக்கா? அந்த கட்சி தான் நானும் சொல்றேன். அந்த பொதுச் செயலாளர் இருந்த இடத்துல தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரு. ஐயா எடப்பாடி அவர்கள் எப்படி பதவி ஞாபகத்துல வச்சுக்கீங்களா? அது ஐயா இருக்கட்டும். எடப்பாடி அவர்கள் எப்படி அது கை இருக்கட்டும். கட்டி நின்னு எங்களை அது சொல்றீங்களே, ஐயா எடப்பாடி அவர்கள் எப்படி பதவிக்கு வந்தார்? அவர் தலைவா படத்துல எல்லாம் நடிக்கல. ஏங்க 3 தலைவா கோடி படத்தை ரூபாய்க்கு பத்தி ரோல்ஸ் ராய் கார் போய் கோர்ட் போய் கதவை தட்டல கேக்குறேன். கோர்ட் கதவை மக்களால் கெஞ்சல. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவரு. கோர்ட் எல்லாம் கெஞ்சலங்க. 2017 ஒரு 2017 ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? ஆமா 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 ஆமா. என்ன சார் ஆமா ஆமான்றீங்க சார்? பதில் சொல்லுங்க சார். ஆமா பண்றதுக்கு இல்ல சார். சார் தலைவா படத்துல போய் கை கட்டி நின்றார் நீங்க சொல்றீங்க. அதே நான் கேள்வி கேக்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா எடப்பாடி அவர்கள் கேக்குறேன். அது சொல்லுங்க. நீங்க நின்றீங்க. அரசியல் சாசனப்படி முதல்வர் தானே சார். நான் இல்லன்னு மறுக்கலையே சார். நான் ஐயா எடப்பாடி அவர்கள் தானே சொல்றேன். மரியாதை இல்லாம நான் பேசுறேன். ஒரு சரிங்க. யாரையுமே மரியாதை இல்லாம பேச வேண்டிய தேவை இல்ல சார். எல்லாரையுமே மரியாதையோட பேசலாம். அவர் வந்து அரசியல் சாசனப்படி முதலமைச்சர். ஒரு நிமிஷம் பொறுப்பா பண்றாங்க. அது கட்சி விவரம். அது ஒரு நிமிஷம் பொறு. இவர்தான் பிராண்ட். இவர்தான் முதலமைச்சர் பதவியில உட்காருன்னு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சாரா? பேசிக்கிட்டே இருக்கிற உடனே பிரதமர் பதவிக்கு வரணும் எல்லாம். ஒரு நிமிஷம் பொறுப்பா. ஏன் நான் வெளிய இருந்து பேசுறேன், நீ ஸ்டூடியோக்குள்ள ரொம்ப வசதியா உட்கார்ந்து இருக்கிற. நான் வெளியில இருந்து பேசுறேன், கொஞ்சம் கேளு. இது என்னோட நேரம், பொறு. நான் என்ன கேட்கிறேன், இது எல்லாம் கரெக்ட். சாருக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, அறிவுபூர்வமாக இன்ஃபான்டிலிசம், அறிவுபூர்வமாக யாராவது வளர்த்துருக்காங்க. நான் கேட்குறேன், திரு விஜய் அவர்கள் அவரை நம்பி வரக்கூடிய அந்த ரசிகர் கூட்டத்தை அறிவுபூர்வமாக என்ன இது வரைக்கும் வளர்த்துருக்கிறாரு? ஒரு விசிகா கட்சிகிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏறத்தாழ 1 கோடி பனை மரங்களை தமிழ்நாட்டில் நட்டிருக்காங்கங்க. போய் கேளுங்க, விசிகாட்ட இருந்து பாடம் படிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியை எதுக்க ஆரம்பிங்க. ஆகையினால நீங்க எல்லாமே முதல்ல ஊழலை பத்தி இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, உங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமலாக்கத்துறையில எந்த நோட்டீஸும் வரல, எந்த வழக்கும் இல்ல. எல்லாருமே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இலவசமாக வடலூர் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்துல தான் எல்லாம் இருக்கீங்க. சொல்ல முடியாதுனால சொல்லணுமா? சொல்லுங்க. சொல்லுப்பா, சொல்லு. நீங்க 1 2 வாங்கினா பரவாயில்ல, நான் ஞாபகம் வச்சின்னு சொல்லணும். பல பேர் மேல இருக்கு கேஸ். நான் லிஸ்ட் போட சொல்றேன். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல 35 கோடி ஊழல் இருக்கு. அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாருங்க. அவர் டெண்டர் சென்னையிலயும் கோயம்புத்தூர் மாநகராட்சியில டெண்டர் முறைகேட்டுல இருக்காருங்க. சொல்ல ஒண்ணு லிஸ்ட் இருக்குங்க. நான் லிஸ்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னும் லிஸ்ட் சொல்லினா போல. அதான் 1 2 பரவாயில்ல, லிஸ்டா வச்சிரீங்க. ஒரு கட்சி தலைவர் வந்து ஆவின்ல 100 டன் ஸ்வீட்டுங்க, 100 டன் ஸ்வீட் காணாம போச்சு. அதுக்கு என்னங்க அது? அந்த கேஸ் இன்னும் நிலுவையில இருக்குங்க. உன் தலைவர் என்ன பேசுறீங்க? ஊழல் கட்சி நீங்க எங்க சொல்றீங்க? எங்களுக்கு கட்சி எங்களுக்கு ஒண்ணும் அதிகாரத்துக்கே வரல, அதுக்குள்ள ஊழல் பண்றாருன்னு பேசுறீங்க. சொந்த பணத்துல அவர் பண்றாருங்க. வரி கட்டல நீங்க எப்படிங்க சொல்றீங்க? வரி கட்டலன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அது வரி கட்டியாச்சு. இதுக்கு அப்புறம் லேட்டா போட்டிருக்காங்க. அந்த கேஸ் இன்னும் இருக்கு, தேதி சொல்லாம ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது கேஸ் கோர்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஊழல் கட்சின்னு சொல்றீங்க? ஜனநாயகம் படம் கேஸ் கோர்ட்ல கேஸ் இருக்கா? ஜனநாயக படத்தை பத்தி பேசலாம்ல ஒரு வார்த்தை. பாஜகவை எதிர்த்து அந்த துணிச்சல் உங்களுக்கு ஏன் இல்லன்னு கேக்குறேன். அரசியல் கட்சியில இருக்கும்போது படத்தை பத்தி பேசினா இவர் அவரோட படத்தை மட்டும் தான் பேசுவேன்றீங்க. நீங்களே ஒரு நிறைய செட் பண்றீங்க. இப்போ வந்து ஜனநாயக படத்துக்கு குரல் கொடுக்கலையான்னு கேக்குறீங்க. இல்ல சார், எங்களோட ஸ்டாண்ட் ஒரே விஷயம் தான் சார். டிவிகே வாசஸ் டிஎம்கே தான். நாங்க உங்க பொறுத்தாவே மதிக்கல. நீங்களா தான் வாலண்டியரா உள்ள வரீங்க. வாலண்டியரா வந்து எல்லா அமைச்சர்களும் பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பேசின பேச்சுக்கு. ஓகே, நான் குபேந்திரனுடைய கோணத்தை ஒன்னு போராட்டம் பண்ணிருக்கீங்க. அக்னி, நம்ம தொடர்ந்து பேசலாம். குபேந்திரன் சாரோட கருத்து ஒன்று கேட்டுறேன். எம்சி ராஜன் பேசும்போது ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அதாவது பிரியன் அவர்கள் பேசும்போது இவங்க அதிமுகவை எதுக்குறதே நாடகம் மாதிரி தெரியுது, அவங்க அதுலேயே சின்சியராக இருக்கிறாங்களான்ற சந்தேகம் இருக்குது அப்படின்ற கேள்வியை முன் வச்சார். ஏன் பிஜேபியை எதுக்கலன்னு அக்னி கேட்குறாரு. ஆனால் எம்சி ராஜன் ஒரு கோணத்தை சொன்னார். தாவேகாவை களத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே திமுக ஆதரவு வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்குது. இப்போ சிறுபான்மை மக்களோ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களோ கொத்தாக பிஜேபியை நிராகரிக்கிறாங்க. அவங்க திமுக இருக்கிற அணிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அந்த வாக்குகளை சிதறடிக்கிறது, அந்த அணியை பலவீனப்படுத்துறது ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படின்ற ஒரு கோணத்தை எம்சி ராஜன் முன் வச்சார். உங்கள் பார்வை இதில் என்ன குபி? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வாங்கணும், அது ஒரு பிரதானமான நோக்கமாக விஜய்க்கு இருக்கலாம். அந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகக்கூடாது. இப்போ ஒரு பிரதானமான எதிர்க்கட்சி அதிமுக,
ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதிமுக தான் இருக்கும், இல்லை திமுக இருக்கும். ஆனால் இடையில் புகுந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து தான் வாங்க வேண்டும் என்று விஜய்க்கு ஆசை இருக்கலாம். ஆனால் என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா, இது அரசியல் மயப்படுத்தப்பட்ட கட்சியாகவே இல்லை. இப்போ நான் பேசுவதற்கு முன்பு நீங்கள் அதுக்குள்ளே நிறைய பேர்கிட்ட போயிட்டீங்க, எல்லாரும் கருத்து சொன்னாங்க. அவர் பிரியன் சார் சொன்னார், பட்ஜெட் இன்னைக்கு 3வது ஆண்டு தொடக்க விழா. பட்ஜெட்டை பற்றி பாஜக என்ன செய்திருக்கிறது, இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்திருந்தால் பாஜக பட்ஜெட்டை பாராட்டி கூட இருக்கலாம், தப்பு கிடையாது, திட்டணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கிறது, நல்ல விஷயங்கள். தேர்தல் வருகிறது என்று பயந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த சலுகையும் அறிவிக்கவில்லை. ஒரு துணிச்சலான கட்சியாக பாஜகவை பார்க்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்தவித அரசியல் கருத்தையும் இன்றைய கூட்டத்தில் விஜய் சொல்லவில்லை. என்ன சொல்கிறாரு, நக்கல் நையாண்டி, அதாவது ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டுனேன், பஞ்சு டைலாக். இதை தவிர விஜய்க்கு புதிதாக தமிழ்நாட்டு பிரச்சனையை இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கிறார்? பன்னூர் பரந்தூருக்கு நேராக போனார். 3 மாதங்களில் இந்த பிரச்சனை தீர்க்கவில்லை என்றால் அந்த மக்களை அழைத்து கொண்டு கோட்டைக்கு நான் வருவேன் சொன்னார். என்ன நடந்தது? அதற்கு பிறகு சிவகங்கையில் மடப்புறம் அந்த இடத்துல ஒரு லாக்அப் டெத்தில் ஒருத்தர் இறந்தார், அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணார். அதை தவிர மக்கள் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ண, அவர் என்ன நினைக்கிறார்னா கவர்ச்சி அரசியல், தன்னை எம்ஜிஆருக்கு இணையாக ஒப்பிட்டுக் கொள்கிறார். 2017க்கு அப்புறம் நினச்சி பார்த்தா கண்ணீர் வடிகிறது, மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், யாரெல்லாம் இருந்த இடத்தில் இவர்களெல்லாம் இருக்கிறார்களே அப்படிங்கிறாரு. அப்புறம் நண்பர் சொன்னார், எம்ஜிஆர் அவர்களையும் அதற்கு பிறகு ஜெயலலிதா கலைஞர் அவர்களையும் ரோல் மாடலாக வைத்து கொண்டதாக விஜய் சொன்னதாக எப்போ சொன்னார்? NDTVயில் பேட்டி கொடுத்ததாக வெளிவருகிற செய்தி. அந்த பேட்டி ஆஃப் த ரெக்கார்டு, கேமரா ரெக்கார்ட் பண்ணப்படவில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ரோல் மாடல். என்ன ரோல் மாடல்? அப்போது எம்ஜிஆர் ஆரம்பித்து சொல்கிறீங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் ஊழலே செய்யவில்லை என்றால் புலிப்படத்தில் வாங்கிய 15 கோடி ரூபாய் என் ரெக்கார்டில் காட்டல. அந்த காருக்கு வரி கட்டுவதற்கு ஏன் இத்தனை முறை கோர்ட்டுக்கு போகிறீங்க? நீங்கள் கோடி கேரியரின் உச்சம் 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறவர் 1 கோடியோ 2 கோடியோ அந்த காருக்கு வரி கட்டிட்டு போயிருக்கலாமே, கோர்ட்டுக்கு போயிரு தேவையில்லையே. யாராவது சிக்கியிருக்காங்களா? இப்போ தமிழ்நாட்டில் கமலஹாசனுக்கு சென்னை சர்க்கிள்லேயே சிறந்த வரி செலுத்துகிற நபர் என்று பல முறை விருது வாங்கியிருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறையாவது சிறப்பான வரி கட்டியவர் அப்படின்னு விருது வாங்கியிருக்காரா? மக்கள் இப்போ நான் சொல்ல திமுக அதிமுக ஊழல் செய்கிறது ஓகே, நீங்க ஊழலுக்கு அப்பாற்பட்ட நான் தான் ஊழலை ஒழிக்க போகிறேன். என்ன சார் படி பாருங்க சார், நீங்க நியூஸ் பார்த்துட்டு வாங்க. நான் இல்லை நீங்க அப்புறம் பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பேசுங்க. எங்க விருது வாங்கினாரு? கமல் மாதிரி வாங்கியிருக்கிறாரா? நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த நடக்கிற கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. இதை விட உச்சகட்டமான ஒரு கொடுமையான வேதனையான, யாராவது கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் சொல்லுங்க, மனசாட்சியோடு சொல்லுங்க. திமுகவா? தமிழ்நாடு யார் காரணம்? அங்க இருக்கிற ரெக்கார்ட் எல்லாம் மனசாட்சியோட நீங்க சொல்லுங்க சார், யார் சார் காரணம்? நீங்க சொல்லுங்க, நீங்க நான் சொல்லுங்க. கமல் வந்து எலெக்ஷன் என்னன்னா ஜெயிச்சிருவாரா? மொத்த இல்ல அதெல்லாம் அப்புறப்பாட்டுங்க. நான் இல்ல ஊழலை ஒழிக்க வந்த பிதாமகர், நான் தான் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றேன்ல. ஓகே, முடிக்கலாமா? இல்ல நான் என்னோட கேள்வி புரிஞ்சுங்க, கேள்வி புரிஞ்சுங்க. நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்கிறவர் எப்படி கருப்பு பணம் வாங்கினார்? ரஜினி ஒத்துக்கொண்டார்ல, ரஜினியுடைய நேர்மை மாதிரி நீங்க கருப்பு பணமே வாங்கவில்லை அப்படின்னு சத்தியம் செய்ய முடியுமா மக்கள் முன்னாடி? அண்ணன் ரஜினி ஃபேன் நினைக்கிறேன் நான். நீங்கள் ரஜினிலே இருக்கீங்க, ஒன்றும் பரவாயில்ல. அவர் ஊழல் பணம் வாங்கினா கருப்பு பணம் வாங்கினாரான்றது கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அது எப்படி வாங்கினார் என்ன ஏதுன்னு தெளிவாக எல்லாம் சொல்லிட்டார். நீங்கள் சொன்னீங்களே மாஸ்டர் படத்தில் கூட்டிகிட்டு குண்டு கட்டா 2 அதிகாரிகள் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? கூட்டிகிட்டு வந்து சோதனை பண்ணிவிட்டு இவர் கரெக்டாக தான் டேக்ஸ் கட்டுறாரு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? வெறும் கூட்டிகிட்டு வந்ததை மட்டும் பேசுகிறீங்க. எதெல்லாம் சார் விஜய் அண்ணா மேலே உங்களால் குற்றச்சாட்டு இருந்து ஒரு 4-5 விஷயம் தான் உங்களால் முடியும். என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஒன்று கரூர் துயர சம்பவம் சொல்லுவீங்க, 2வது டேக்ஸ் கட்டலன்னு சொல்கிறீங்க, காருக்கு வரி பணம் கட்டலன்னு சொல்கிறீங்க, 1.5 கோடி ரூபாய் வந்து 15 கோடிக்கு வந்து டேக்ஸ் கட்டலன்ற சொல்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களால் முடியும். வேற எதுவும் சார் 20 வருஷமா உணவில்லா விலையில்லா விருந்தகம் நடத்துகிறோம், அதை பற்றி யார் சொல்லணும் சார்? இன்னைக்கு மக்கள் பிரச்சனை 1000 இல்லை சார் தமிழ்நாட்டில். சொல்லுங்க அது சார், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பட்ஜெட் தெரியுமா
சார் தெரியுமா சார் அதை Budget விட்டு பத்தி பேசுனாரா? இவர் வந்து 15 Budget கோடி பத்தி ஊழல் பேசுனாரா? பண்ணிட்டாரு, 15 கோடி Okay. பிளாக் பண்ணி வாங்கிட்டாருன்னு பேசுறீங்க. ஓகே நன்றி. திமுகவை எதிர்த்து கேள்வி சரி, கேட்க கரமணி, தாவேகாவை கரமணி. தவிர வேறு யாருக்கும் தைரியம் இல்லை என்று விஜய் கூறியிருப்பது எதற்காக நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். தன்னை முன்னிலைப்படுத்த அப்படின்னு 59% பேரும், அதிமுகவை மட்டம் தட்ட அப்படின்னு 16% பேரும், அப்படி என்ன கேள்வி அவர் கேட்டுட்டாரு அப்படின்னு ஒரு 25% பேரும் கருத்து சொல்லியிருக்காங்க. அது நேயர்களுக்கு நன்றி. திரு பிரியன் சார், ஒரு லைன்ல சார் சுருக்கமா. தாவேகாவோட தொடர் பரப்புரை என்னவா இருக்குன்னா, தாங்கள் தான் திமுகவுக்கு எதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை இன்னும் மக்கள் முழுசாக எடுத்துட்டாங்களான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஏன்னா இங்கே இருதுருவ பாலிடிக்ஸில் திமுக அதிமுகன்னு இருக்குது. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரான்றது ஒரு கேள்விக்குறி. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த அதிரடி மாற்றங்கள், இந்த பேச்சில் வந்து அதிமுகவை தாக்குறது போன்ற விஷயங்கள், பேர் சொல்லாமல் பேசுறது போன்ற விஷயங்கள், பல விஷயங்களுக்கு கருத்து சொல்லாமல் போகிற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபெயிலாகிற ஸ்ட்ராட்டஜியை தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, டெல்லி கரூர் சம்பவத்தில் நான் வந்து விஜயை குறை சொல்லலை, என்கொயரி போயிட்டுருக்கு. ஆனால் கரூர் சம்பவத்தில் அவர் பேர் சார்ஜ் ஷீட்டில் வந்துருமோ இல்லையோன்னு ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அதுதான் அவருடைய பாஜக பற்றின விமர்சனத்துக்கு ஒரு தடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, குபேந்திரன் ஒன்லைன். அதாவது அவர் சம்பந்த பற்றி பேசினா அதெல்லாம் பேசாதீங்கிறாரு. சரி, இன்னைக்கு தரமணி பற்றி பீகார் தொழிலாளி குடும்பத்தோடு இறந்ததை பற்றி பேசினாரா? அரசியல் பேசினாரா? பேசல. இல்லை, அரசியல் பேசுவதற்கு தயக்கப்படுகிற எதிர்கட்சியில் இருக்கீங்க நீங்க, ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியா நீங்க தான் இருக்கீங்க. அதுக்கு பதிலாக சொல்ல மாட்டீங்க. இல்லை நான் பேசும்போது குறுக்கிடுறது தவிருங்க. முதல்ல இந்த நாகரிகத்தை கத்துங்க. நீங்க பேசும்போது எப்போ நான் குறுக்கிட்டேனா? முதல் நாகரிகம் இல்லாமல் அரசியல் செய்கிற அந்த கட்சியில் இருப்பதை இப்படிதான் பேசுவீங்க. நான் ஏதோ குறுக்கிட்டேன், ஒரு வார்த்தை பேசுனா பொய்யான நிறைய செட் பண்ணாதீங்க சார். நான் வாதத்துக்கு வருவேன் சார். குறுக்க பொய்யான நிறைய செட் பண்ணா வருவேன் சார். எதிர்கட்சியா நீங்க ஏன் சார் தரமணி விஷயத்தை பத்தி பேசல? அவரா எதிர்கட்சி? அவர் ஒரு பத்திரிகையாளருங்க சார். அவர் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க சார். எல்லாம் பேசினாரு சார். அவர் ஆரம்பத்துல ரஜினி ரசிகர், நீங்க இப்ப ஏடிஎம்கே சரி. நன்றி. நம்ம நிறைவு செய்யலாம். எம்சி ராஜன் ஒன்லைன். தம்பி குபேந்திரன் சொல்லி முடிங்க. குபேந்திரன். தம்பி கோகுல், உங்களுக்கு ஒரு இறுதியான ஒரு வார்த்தை சொல்றேன். எல்லாருக்கும் இலையில சோறு போட்டு சன் டிவில சாப்பாடு போடுறாங்க. உங்க இலையில சாப்பிடுங்க. என்னோட எச்ச இலையில இருந்து கை வச்சு சாப்பிடாதீங்க. தப்பு அது. ஏன் காட்ட மாதிரிங்க? ஏன் மாதிரிலாம் பேசாதீங்க சார். வார்த்தையை விடாதீங்க. நன்றி. ஒரு அரசியல்ல ஒரு குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுது என்ன? So let us see, he will come back. ஓகே, thank you. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.